வணக்கம் நண்பர்களே, என்னோட ஆனந்த ஃபார் CgGuru தமிழ். இன்னைக்கு நம்ம பிளெண்டரை யூஸ் பண்ணி எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பேசிக் டுட்டோரியல் தான். இந்த வீடியோக்கு வந்து எவ்வளோ லைக்ஸ் வியூஸ்லாம் போகுதுங்கிறத பொறுத்து தான் நான் அந்த வீடியோ எடிட்டிங்குடைய அட்வான்ஸ் டுட்டோரியலாக வந்து போட போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க டுட்டோரியலுக்கு போகலாம். நீங்கள் இந்த வீடியோ எடிட்டிங் போகிறதுக்கு நிறைய மெத்தடில் வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பிளெண்டர் ஓப்பன் பண்ண இந்த ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் வந்துடும். இந்த ஸ்பிளாஷ் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சில டெம்ப்ளேட்ஸை வச்சு நம்ம வீடியோ எடிட்டிங்க்கு வந்து போகலாம். இந்த நியூ ஃபைலுங்கிறது கீழே நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்கும். இதில் இந்த வீடியோ எடிட்டிங் கிளிக் பண்ணி இந்த வீடியோ எடிட்டிங் டேரெக்டாக வந்து போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபைலில் போயிட்டு நியூ வீடியோ எடிட்டிங் இப்படியும் நம்ம வந்து போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணி வீடியோ எடிட்டிங் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போய்க்கலாம். இந்த வீடியோ எடிட்டிங்கில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் ப்ரௌசர் இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து அந்த வீடியோஸ்லாம் எதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் பண்ணிங்க நார்மல் இந்த ஃபைல் ப்ரௌசரில் என்னெல்லாம் இருக்குமோ அது வந்து லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோ ஒன் லெவல் அப்போ எல்லாமே வந்து இருக்கும். நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது எல்லா ஆப்ஷனும் வந்து இருக்கும். இங்கே தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த வீடியோ ப்ரீவியூ. நம்ம இங்கே ஆட் பண்ணக்கூடிய வீடியோனுடைய ப்ரீவியூ இங்கே வந்து காமிக்கும். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய அந்த பிளெண்டர்லோடைய செட்டிங்ஸ்லாம் வந்து இருக்கும். அந்த அவுட்புட் ப்ராப்பர்ட்டி செட்டிங்ஸு மற்ற செட்டிங்ஸ்லாம் வரும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணக்கூடிய இமேஜ் ஸ்ட்ரிப், ஆடியோ ஸ்ட்ரிப் எல்லாமே, வீடியோ ஸ்ட்ரிப் எல்லாம் இங்கே தான் வந்து இருக்கும். நம்ம இங்கே செலக்ட் பண்ணக்கூடிய அந்த இமேஜ் ஸ்ட்ரிப்பு, அந்த எஃபெக்ட், அதுக்கு இப்போ உண்டான ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே ரைட் சைடில் இங்கே வந்து காமிக்கும். சரி, இப்போ நம்ம இந்த இமேஜ் ஸ்ட்ரிப் ஆர் வீடியோ ஸ்ட்ரிப் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு Shift-A ப்ரெஸ் பண்ணி வந்து ஆட் பண்ணலாம். நார்மலாக பிளெண்டருடைய 3D வியூ போட்டு எப்படி ஆட் பண்ணுமோ அதே மாதிரி தான். அப்படி இல்லாட்டி ஆடில் போயிட்டு நமக்கு மூவியா சவுண்டா என்ன வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு மூவி வந்து ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எப்பயுமே பிளெண்டரில் ஒரு வீடியோவோ இல்லை இமேஜ் சீக்வன்ஸோ எதாக இருந்தாலும் ஆட் பண்ணுறப்ப இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குங்களா, இது எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து ஆட் பண்ணும் அந்த இமேஜஸ் ஆர் வீடியோஸ். அப்புறம் நீங்கள் எப்பயுமே ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணுறப்ப அந்த வீடியோனுடைய ரெசல்யூஷன், அந்த வீடியோனுடைய FPS இது ஆட்டோமேட்டிக்காக பிளெண்டரே வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். டிடெக்ட் பண்ணி தான் இங்கே வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து நியூவாகவே ஒரு பிளெண்டரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பிளெண்டரை ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ எடிட்டிங் வந்து போய்க்கிறேன். டிஃபால்ட்டாக பிளெண்டரில் எப்பயுமே வந்து ஃப்ரேம் ரேட் வந்து 24 FPSல தான் இருக்கும். இங்கே பார்த்துக்கிங்க 24 FPSல இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு மூவி ஃபைல் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணி 60 FPSல வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. நீங்கள் பிளெண்டரில் வந்து நிறையா வீடியோஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ரேட்டில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து 60 FPSல இருக்குது. ஒரு 30 FPSக்கு ஒரு வீடியோ ஆட் பண்ணுறீங்க, அதுலேயும் ஒரு ஆடியோ இருக்குது. 24 FPSக்கு ஒரு வீடியோ ஆட் பண்ணுறீங்க, அதுலேயும் ஆடியோ இருக்குது. அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் ரேட்டுக்கு வச்சிங்க அப்படின்னா அந்த ஆடியோ வீடியோ வந்து மேட்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற இந்த 2 ஸ்ட்ரிப் இருக்கலாம், இதில் வந்து நான் கட் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ சீக்வன்ஸ் இருக்குங்களா, ஸோ இதில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணது 60 FPS தான். பிளெண்டர் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணி 60 FPSன்னு செட் பண்ணிடுச்சு. இப்போ நான் இது வந்து 24 FPSக்கு சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப் வந்து வீடியோ ஸ்ட்ரிப். ஆடியோ வந்து எந்த சேஞ்சஸும் ஆகலை. ஐ மீன் ஆடியோ வந்து சுருங்கின மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து சுருங்கலை. அந்த வீடியோ மட்டும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இந்த டைம்லைன், இந்த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ பாருங்கள், நான் வந்து 16 சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த டைம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ 3 மினிட்ஸ் பக்கமாக இருக்குது. அதேமாரி இந்த ஆடியோவும் 3 மினிட்ஸ் இருக்குது. இப்போ நான் அதை வந்து 24 FPS சேஞ்ச் பண்ணேன்னா அந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா 8 மினிட்ஸ் வந்து போயிடுது. ஏன் அப்படின்னா 60 FPSல இருக்கிறத 24 சேஞ்ச் பண்ணோன்னா அது வந்து வீடியோ வந்து என்ன சொல்கிறது, அந்த இருக்கக்கூடிய ஃப்ரேம் ரேட்டை விட கம்மியாக வச்சுருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த வீடியோ வந்து பெருசாகிடுது. ஆடியோ வந்து அந்த FPSக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் வந்து ஆகாது. இழுத்தெல்லாம் வந்து வராது ஆடியோ. ஸோ இப்போ அந்த ஆடியோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆடியோ வீடியோ சிக்ரேஸ் வந்து மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. வந்து 60 FPSலேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஆடியோ வீடியோ கட் பண்ணுறதுக்கு நமக்கு பிளேட் டூல் வந்து இருக்குது. இந்த டீக்கி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் ஒரு செலக்ட் டூல் ஒன்று இருக்கும், ஒரு பிளேட் டூல் ஒன்று இருக்கும். அந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஆடியோவும் வீடியோவும் பிளெண்டரில் தனித்தனியாக இருக்கும். தனித்தனி ஸ்ட்ரிப்பாக இருக்கிறப்ப நம்ம அதை கட் பண்ணுறப்ப ஒரே நேர்கோட்டில் கட் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த டூலை யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நீங்கள் ஏதாச்சும் பிளெண்டரில் கட் பண்ணணும் அப்படின்னா Shift கீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஆடியோ வீடியோவும் ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வீடியோ ரெண்டையுமே வந்து கட் பண்ணிடும். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைனுக்கு அப்புறம் கர்சர் லெஃப்ட் சைடில் இருக்கா ரைட் சைடில் இருக்கிறதுங்கிறத பொறுத்து அந்த கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கட் பண்ணுறப்ப இந்த கர்சரை வந்து ரைட் சைடில் வச்சுருந்தேன். ஸோ அதனால் இந்த ரைட் சைட் ஸ்ட்ரிப்பை வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. இப்போ எனக்கு இந்த ஸ்ட்ரிப்பு எதுக்காக அதை செலக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிப்பு வேணாம் நம்ம வந்து டெலீட் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணியிருக்கு.
இப்போ நான் வேணாம் அப்படின்னா டெல் கீ ப்ரெஸ் பண்ணால் டெலிட் ஆயிரும். நான் உங்களுக்கு ஒரு டைம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி 2 ஸ்டெப் இருக்குது, ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கர்சரை வந்து லெஃப்ட் சைடில் வந்து வச்சுருக்கேன். கே கீ ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைடில் வந்து செலக்ட் டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணோன்னா டெலிட் ஆயிரும். நெக்ஸ்ட் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ தான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். அதேமாரி இப்போ இந்த செல்லையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு எனக்கு இந்த ஸ்ட்ரிப் வந்து தேவை அப்படின்னா டெலிட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஸ்ட்ரிப்பை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓவர்லேப் ஆகும். பட் ஆக்சுவலாக இது வந்து ஓவர்லேப் வந்து ஆகாது. நீங்கள் ஜஸ்ட் எங்கே வேணால் இழுத்து கொண்டு போய்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த எட்ஜ்லேயே இது வந்து ஸ்னாப் ஆகிடும். சரிங்களா? இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து நிறையா ஸ்ட்ரிப்ஸ்லாம் வந்து இருக்குது. சப்போஸ் இந்த ஸ்ட்ரிப் வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரிப் வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து மூவ் பண்ணி இப்படி எக்ஸாக்டாக கொண்டு வந்து வைக்கிறதெல்லாம் வந்து கஷ்டம். ஏன்னா நிறைய ஸ்ட்ரிப் இருக்கிறப்ப நம்ம எல்லாத்தையும் வந்து அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த ஸ்ட்ரிப் வந்து செலக்டாக இருக்கோ அதை வந்து இந்த ப்ளூ கலர் லைன்ட்டு கொண்டு வரணும்னா ஷிஃப்ட் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஸ்னாப் ஆகிடும். அப்புறம் எந்த வீடியோ டாப்பில் இருக்கோ அந்த வீடியோ தான் வந்து ப்ரீவியூவில் இங்கே வந்து காமிக்கும். நான் அதை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிவிட்டு நான் வேறு மூவி வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு மூவி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ 2 மூவி கிளிப் வந்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து தெரியும் டாப்பில் என்ன இருக்கோ அதனுடைய ப்ரீவியூ தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். சரிங்களா? இப்போ நான் அந்த இடத்துல இதை வந்து கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டு இதை வந்து டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டாப்பில் வச்ச வீடியோ என்ன இருக்கோ அது வரைக்கும் இது வந்து வரும். இப்போ இதை நான் வந்து மூவ் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரியும். ஸோ இதுதான் வந்து இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய வீடியோனுடைய ப்ரீவியூ. இப்போ நான் இதை மூவ் பண்ணுறேன். இந்த கர்சருக்கு இந்த பக்கெட்டுக்கு வரப்போ இந்த டாப்பில் என்ன ப்ரீவியூ இருக்கோ அதான் உங்களுக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் நீங்கள் ஏதாவது ஸ்டிப் வந்து மூவ் பண்ணணும்னா அந்த ஸ்டிப்பை செலக்ட் பண்ணிட்டு ஜி கீ ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டு, ரைட்டு, அப்பு, டவுனு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் இது வந்து மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ லெஃப்ட் ரைட் மட்டும்தான் வந்து மூவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எப்படி பிளண்டரில் ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் பண்ணோமோ அதேமாரி தான் மிடில் மவுஸ் பட்டன் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி இந்த டைம்லைனை நீங்கள் வந்து ஜூம் இன் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிப்பை நீங்கள் வந்து பெருசாக பார்க்கணுன்னா கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா பெருசாக பார்த்துக்கலாம். அதேமாதிரி தான் சேம் இங்கே ஜூம் இன் ஜூம் அவுட் நீங்கள் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். இதை மூவ் பண்ண அப்படின்னா மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இது வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன் அப்படின்னா வணக்கம் இந்த ஆடியோ வீடியோ வந்து சில டைம் வந்து சின்க்ரனைஸ் வந்து ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளேபேக்கில் போயிட்டு சின்க்ரனைஸ் டு ஆடியோங்கிறது வந்து சூஸ் பண்ணிங்க. ப்ளே எவ்ரி ஃப்ரேமில் இருந்துச்சுன்னா சின்க்ரனைஸ் டு ஆடியோ சூஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் எப்பயுமே நம்ம வீடியோ எடிட்டிங்க்கு நம்ம இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி தான் வந்து பார்ப்போம். அந்த ஆடியோ ஸ்க்ரப்பிங் நமக்கு வந்து தேவைப்படும். அது தேவை அப்படின்னா இந்த ப்ளேபேக்கில் போயிட்டு இந்த ஸ்க்ரப்பிங் அப்படிங்கிறத வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறப்ப நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேவ் ஃபார்ம். ஸோ இதில் வந்து இந்த இது ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது வந்து வீடியோ, பாட்டமில் இருக்கிறது வந்து ஆடியோ. பட் இதில் ஏதாவது ஒரு வேவ் ஃபார்ம் அந்த ஆடியோ வேவ் ஃபார்ம் இருந்தால் தான் நமக்கு வந்து தெரியும் எந்த இடத்துல ஆடியோ பீக்கில் போகுது, எந்த இடத்துல ஆடியோ லோவில் இருக்குது, எந்த இடத்துல ஆடியோ இல்லை. அப்போ தான் நம்ம மிக்சிங் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆடியோ இருக்கு இல்லைங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சவுண்டில் போயிட்டு டிஸ்பிளே வேவ் ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஜென்ரேட் ஆகும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அந்த ஸ்ட்ரிப்போ சைஸ் பொறுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து ஆடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடம் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் வந்து கட் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ டுட்டோரியல் பர்பஸ்க்காக நான் அந்த ஆடியோ எனக்கு வந்து வேணாம். ஸோ நான் அதை வந்து டெலிட் பண்ணிடுறேன் அந்த ஆடியோவை. ஃபைனலாக எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிருங்க. இந்த இமேஜ் ரெசல்யூஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்குங்க. சப்போஸ் உங்கள் வீடியோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிருக்கு, ரெசல்யூஷன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஸ்ட்ரிப்பில் போயிட்டு மூவி ஸ்ட்ரிப்பில் போயிட்டு செட் ரெண்டர் சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோனுடைய சைஸை டெலிட் பண்ணி இந்த ஸ்ட்ரெச் ஆனது வந்து கரெக்ட் பண்ணிடும். இந்த ஹெட்டர் வேணும் அப்படின்னா ஹெட்டர் வச்சுங்க, வேண்டாட்டி ரைட் கிளிக் பண்ணி ஸோ ஹெட்டரை வந்து டிசேபிள் பண்ணி விட்ருங்க. ஹெட்டர் உங்களுக்கு திரும்ப வேணும்னு நினச்சிங்கன்னா எனேபிள் பண்ணிங்க. இதை டிசேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நிறையா கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் ஃப்ரேம் என் ஃப்ரேம் ஆக்சுவலாக எவ்வளோ ஃப்ரேம் வரைக்கும் வீடியோ ரெண்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நான் அதை டுட்டோரியல் பர்பஸ்க்காக இதை வந்து கட் பண்ணிவிட்டேன். நான் எகைன் ஒரு வீடியோ ஸ்ட்ரிப் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் 1க்கு மூவ் பண்ணிட்டு ஓகே இங்கே வந்து ஸ்டார்டிங் ஃப்ரேமுக்கு வந்து மூவ் பண்ணியாச்சு.
இந்த ஆடியோ ஸ்க்ரப்பிங் டிசேபிள் பண்ணிடுறேன் டுட்டோரியல் பர்பஸ்க்காக. ஸோ நான் அதை வந்து எப்படியும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 250 ஃப்ரேம் வரைக்கும் தான் இது வந்து ப்ளே ஆகும். சப்போஸ் அது ப்ளே பண்ணி காமிச்சா 250 ஃப்ரேம் வரைக்கும் தான் ப்ளே ஆகுது. ஏன்னா என் ஃப்ரேம் வந்து 250ன்னு சொல்லி செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ரோல் பாரை பார்த்தீங்கன்னாலே தெரியும் வீடியோ ஃப்ரேம் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ட்ராக் பண்ணி எண்டுக்கு போய் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஹோம் கீ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே வந்து ஸ்ரிங்க் பண்ணி உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் எல்லாமே வந்து காமிச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த ஃப்ரேம்னுடைய எண்டுக்கு போயிட்டு உங்களுக்கு எவ்வளோக்கு வந்து வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ப்ளூ கலர் லைனை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணி என் கீ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என் ஃப்ரேம் வந்து செட் ஆகிடும். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து காமிக்கும். இது நீங்கள் ஃப்ரேமில் வேணும்னாலும் வச்சுக்கலாம். இந்த செகண்ட்ஸை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஃப்ரேமில் காமிக்கும் எல்லாமே. இல்லை செகண்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து செகண்ட்ஸ்லேயும் வச்சுக்கலாம். உங்களுடைய கன்வீனியன்ட் எப்படியும் அதை பொறுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் செட் பண்ணிட்டோம். எஃப்பிஎஸும் கரெக்டாக இருக்குது, ஃப்ரேம் ரேட் கரெக்டாக இருக்குது. அடுத்து அவுட்புட் ஃபோல்டர் எங்கே வேணுமோ அந்த அவுட்புட் ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ ரெண்டரிங் பண்ணுறதெல்லாம் பற்றி நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அனிமேஷன் எப்படி ரெண்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதேமாரி தான் இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து வீடியோ ஃபைலாகவே ரெண்டர் பண்ணுவோம் பிஎன்ஜிக்கு பதிலாக. ஏன் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ ஃபைல். ஜஸ்ட் இந்த வீடியோலாம் எடிட் பண்ணி வச்சுட்டு சேவ் பண்ணி வச்சுருப்போம் நம்ம அப்பப்போ எடிட் பண்ணுறதெல்லாம். அதை வந்து எடுத்து ஃபைனலாக இன்னொரு வீடியோவாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு வீடியோவாக வந்து கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதனால் இது வந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. அதே வந்து ரொம்ப டைம் வந்து எடுத்துக்காது. இதே நம்ம அனிமேஷன்லாம் பண்ணுறோம் அப்படின்னா பவர் கட் ஆகும், இல்லை சிஸ்டம் ஏதாச்சும் ஹேங் ஆச்சுன்னா ரீசெட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோ சீக்வன்ஸாக போட்டோன்னா இப்போ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் சிஸ்டம் ரீசெட் பண்ணுற கண்டிஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லை அந்த வீடியோவே முடிய போது இன்னொரு 10 நிமிஷம் இருந்தால் முடிஞ்சிருக்கும். ஆனால் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணுற கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ நேரம் ரெண்டர் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. இதே இமேஜ் சீக்வன்ஸாக போட்டிருந்தோம் அப்படின்னா எந்த இமேஜ் வரைக்கும் ரெண்டர் ஆகிருக்கோ அதை விட்டுட்டு இப்போ 4500 இமேஜ் வந்து ரெண்டர் ஆயிடுச்சு அப்படின்னா 4501 நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி பிஎன்ஜியாக போட சொல்கிறது. இது வந்து வீடியோ ஃபைல் தான். இது வந்து நமக்கு வந்து வீடியோவாக டேரெக்டாக நம்ம வந்து அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் போய்ட்டு FFmpeg சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த என்கோடிங்கில் போய்ட்டு MPEG-4 சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ கோடெக்லாம் இதில் டிஃபால்ட்டாக விட்டுருங்க. குவாலிட்டி உங்களுக்கு வேணும்னா சேஞ்ச் பண்ணிங்க. ஹை குவாலிட்டியாக, லோ குவாலிட்டியாக, எந்த மாதிரி குவாலிட்டி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஆடியோ வந்து எப்பயுமே பிளெண்டரில் வந்து நோ ஆடியோ தான் இருக்கும். ஸோ அதை வந்து மறக்காமல் சேஞ்ச் பண்ணிடுங்க. MP3யில் செட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் பிளெண்டரில் எடிட் பண்ணி வீடியோ எதுவும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணது இல்லை. ஒரு வீடியோவில் பார்த்தேன் அவங்க வந்து ஏஎஸ்சி வந்து சப்போர்ட் பண்ணலை, MP3 தான் யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. நான் இது வரைக்கும் பிளெண்டரில் எடிட் பண்ணி வீடியோ போட்டதில்லை. எல்லாமே நான் வந்து KTenLiveன்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வீடியோ பற்றின டுட்டோரியல் உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த KTenLive சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி எடிட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ MP3 செட் பண்ணிட்டு எல்லாம் நீங்கள் செட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே ஓகே அப்படின்ற பட்சத்தில் ரெண்டரில் போய்ட்டு ரெண்டர் அனிமேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ரெண்டர் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நிறைய வியூஸ் போச்சுன்னா நான் இந்த வீடியோ எடிட்டிங்கில் இன்னும் அட்வான்ஸாக நான் வந்து நிறையா சொல்லித்தரேன். எப்படி உங்கள் சேனலுடைய லோகோ வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறது, டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, என்னடா வந்து சாஃப்ட்வேர்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த பிளெண்டர் சாஃப்ட்வேர் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ இந்த எவ்வளோ வியூஸ் போகுதுங்கிறத பொறுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.